இங்க ஒரு வயசானவர் ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கும்போது டேப்பால அவளோட ஹைட்டை அளக்குறாரு. அவங்க 2 பேரும் பல வருஷமா அந்த போட்ல தான் வாழ்றாங்க. அவளுக்கு 18 வயசு ஆனதும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த நாள் எப்படா வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு சின்ன பொண்ணுங்கிறதால சொந்தமா முடிவெடுக்க தெரியாம அதுக்கு ஓகே சொல்லியிருப்பான். இதுக்காக 10 வருஷத்துக்கு மேல அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நைட்டு அவ எங்கேயும் ஓடிடக்கூடாதுன்னு அவளோட கையை பிடிச்சிட்டே தான் தூங்குவாரு. அவகிட்ட எப்பவும் தப்பா நடக்க முயற்சி பண்ண மாட்டாருனாலும் தனியா அவளை அந்த போட்டை தாண்டி வெளியே அனுப்பவே மாட்டாரு. அப்படியே அவளுக்கு 18 வயசு ஆக போறதால அவர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அவளுக்காக வெட்டிங் ஷூ வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் சந்தோஷமா வாங்கிட்டு வந்து அவரோட பீரோவுல வச்சாலும் அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்துட்டே தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வர்றான். அதுக்கப்புறம் தான் எல்லாம் தலைகீழா மாற ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அந்த வயசானவர் அங்க வர்ற கெஸ்ட்டுக்கு அங்க இருக்கிற ஃபிஷிங் ஸ்பாட்டை சுத்தி காமிக்கிறது தான் வேலை. அந்த பையனை பார்த்ததும் இந்த பொண்ணு லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைமா வெக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். வழக்கமா அங்க வர்ற கெஸ்ட் யார்கிட்டயுமே பேசாத அந்த பொண்ணு இவனை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் கிட்ட வந்து அவனோட ஹெட்போனை எடுத்து அவளோட காதுல மாட்டிக்கிறான். இதை அங்க மறைஞ்சு இருந்து பார்த்த அந்த வயசானவர் கோபத்துல அங்க வந்து அந்த ஹெட்போனை புடுங்கி போட்டுட்டு வேகமா அங்க இருந்து அவளை கூட்டிட்டு போயிடுறாரு. அவதான் அவரோட ஃபியூச்சர் ஒய்ஃப்ங்கிறதால வேற யாரும் அவளை தொடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அடுத்த நாள் அவன் அங்கிருந்து கிளம்புற டைம்ல அவனோட ஹெட்போனை கலட்டி அவளோட காதுல மாட்டி விடுறான். 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பிரிய புறமேங்கிற ஃபீலிங்ல கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கு அப்புறம் அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் அவன் டெய்லி அவனோட ஹெட்போனை போட்டுட்டு அவன் போன திசையையே பார்த்துட்டு இருக்கான். அந்த வயசானவர் கூப்பிடுறதும் அவளோட காதுல விழலாம். அப்போ கோபத்துல அவர் அங்க வந்து அந்த ஹெட்போனை கலட்டி தூக்கி போடுறாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவ லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் கோபத்துல அவரை முறைச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் அவர் அவளை கண்ட்ரோல் பண்றது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. இதனால அவரோட கையை பிடிச்சு தூங்குறதையும் ஸ்டாப் பண்றான். அடுத்த நாள் அந்த வயசானவர் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவரோட பீரோவை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருந்த வெட்டிங் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு அவன் கொடுத்த ஹெட்போனையும் மாட்டிக்கிட்டு அந்த பையனுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மேரேஜ்னா என்னன்னே அவளுக்கு முழுசா புரியலன்னாலும் எப்பயாவது அவனை மேரேஜ் பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணிடுறான். அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்தி வழிக்கு கொண்டு வர்றதுக்காக அவர் மார்க்கெட்ல அவளுக்காக ஒரு நெக்லஸை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. ஆனா அவ அதையும் கோபத்துல அத்து எரிஞ்சிடறான். அடுத்த நாள் அவரை விருப்பேற்றுறதுக்காக வேணும்னு அங்க வர்ற கெஸ்ட் பக்கத்துல போய் உட்கார்றான். அதை பார்த்து டென்ஷனான அந்த வயசானவர் வேகமா அங்க வந்து அவளை தூக்கி கொண்டு போய் அவரோட போட்ல கொண்டு வச்சுட்டு கெஸ்ட் அங்க இருந்து அனுப்பி விட்டுறாரு. இனியும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த பொண்ணு நமக்கு கிடைக்காதுன்னு அவளுக்கு 18 வயசு ஆகலனாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணி வேகமா அவளை மேரேஜ் பண்ண முடிவு பண்றாரு. ஆனா அடுத்த நாள் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் திரும்பவும் அங்க மீன் பிடிக்க வர்றான். அவனை பார்த்ததும் இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே வேகமா அவனோட கையை பிடிச்சி அவங்க போட்ல ஏத்துறான். ஆனா பின்னாடி கையில லக்கேஜோட வந்த அந்த வயசானவரை அவ கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அங்க ஜாலியா பேசி சிரிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருந்த அந்த வயசானவர் பயங்கர டென்ஷன் ஆகி ஒரு அம்பை எடுத்து நேரா விடுறாரு. அவர் அவங்க 2 பேர்ல யார் மேல குறி வச்சிருப்பாருன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.